சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணைவேந்தர் தேர்வுக்குழு உறுப்பினர் முனைவர் ஆம்ஸ்ட்ராங், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத நிலையிலும் பணிகள் தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசு செயலர் மூலம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட பணிகள் சிறப்பாக நடத்தப்பட்டிருப்பதாகவும் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் அரசு விரைவில் துணைவேந்தர்களை நியமிக்கும் என்றும் தற்போதைய சூழலில் பேராசிரியர்களின் பதவி உயர்வு உள்ளிட்ட அனைத்து பணிகளும் முறையாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். விருத்தாச்சலம் சித்தலூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2,33,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. டெலிவரி செய்வதற்காக நகைகளை ஏற்றி சென்ற தனியார் கொரியர் வாகனத்தை சோதனை செய்த அதிகாரிகள் நகைகளை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதேபோல் மணவாளநல்லூர் புறவழிச்சாலையில் டாடா எஸ் வாகனத்தில் கடத்தப்பட்ட 80,000 ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களையும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நடிகர் விஜயின் செயல்பாடுகள் குறித்து நடிகர் சமுத்திரக்கனி விமர்சித்து பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் அது குறித்து தற்போது சமுத்திரக்கனி விளக்கமளித்துள்ளார். சமுத்திரக்கனி தனக்கு மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு வெளியே ஒன்று பேச தெரியாது, மகிழ்ச்சியோ அல்லது வலியோ அதை அப்படியே வெளிப்படுத்தி விடுவேன் என சமீபத்திய நேர்காணலில் கூறியுள்ளார். மேலும் ஒரு அக்கறையும் அதனால் ஏற்பட்ட வலியும் தான் அவ்வாறு பேசியதற்கு காரணம் என தெரிவித்தவர், அப்படி பேசியதற்கு தான் வருத்தப்பட இல்லை எனவும் அதை குற்றமாகவும் நினைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குடிமை பணிகள் தேர்வில் இந்தியளவில் 2வது இடம் பெற்ற மதுரையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி சுவிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அரசு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களிடம் உரையாற்றிய ராஜேஸ்வரி, பெற்றோரின் உறுதுணை மற்றும் தொடர் முயற்சியால் இந்த வெற்றியை அடைந்ததாக கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கிலோ கணக்கில் தங்க நகைகள் அணிந்து வந்து தொழிலதிபர் சூர்யா சுவாமி தரிசனம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரை சேர்ந்தவர் ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு நன்கொடை செலுத்தி தரிசனம் செய்தார். 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் கிலோ கணக்கில் தங்கம் அணிந்து வந்து தரிசனம் செய்ததை பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். உத்தரப்பிரதேசம் மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள குளிர்பதன கிடங்கு இடிந்து விழுந்து அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அவரது உறவினரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த அந்த நபரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் பிரம்மபுரி காவல் கண்காணிப்பாளர் சௌமியா அவரை கைது செய்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கான UAPA சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இந்த வழக்குகள் ஓராண்டுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பதால் அதற்கு தேவையான சிறப்பு நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் கணக்கிட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்கை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. தினசரி விசாரணை நடத்தி தாமதம் இல்லாமல் வழக்குகளை முடிக்க நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் போர் தொடர்பாக பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெறக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தலைமை ஏற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசம் முனிர் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது.
மீண்டும் வடகொரிய அதிபராக கிம் ஜாங் உன் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் வடகொரியா தனது அணு ஆயுத படைகளை நிரந்தரமாக வலுப்படுத்தும் என்றும் தென்கொரியாவை தனது மிகவும் விரோதமான நாடாக கருதும் என்றும் கூறியதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. வடகொரியா அணு ஆயுதம் ஏந்திய நாடாக இருப்பதை மாற்ற முடியாதது என்றும் வடகொரியாவின் இறையாண்மையை மீறும் எந்த ஒரு முயற்சியும் தயக்கமின்றி அல்லது கட்டுப்பாடின்றி இரக்கமின்றி எதிர்கொள்ளப்படும் என்று தென்கொரியாவை எச்சரித்துள்ளார். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கிரிமியாவில் உள்ள செவாஸ்டோபோல் துறைமுக பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் குறைந்தது 10 பேர் காயமடைந்ததாகவும் அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்த கூடுதல் விவரங்கள் எதுவும் ரஷ்யா தரப்பில் வெளியிடப்படவில்லை. ஈரான் மீதான போர் சர்வதேச சட்டத்தை மீறிய பேரழிவை தரக்கூடிய தவறு என ஜெர்மனி அதிபர் ஸ்டைன்மயர் அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரான் போருக்கு அமெரிக்கா ஏற்படுத்திய காரணங்கள் மற்றும் தாக்குதல்கள் சரியானது அல்ல என்ற விமர்சனங்களை முன்வைத்தவர் போரின் தேவையற்ற தன்மை மற்றும் அரசியல் ரீதியான பிழை குறித்தும் விமர்சித்தார். வடகொரியா தொடர்ந்து தனது அணு ஆயுத சக்தியை அதிகரிக்கும் என்று உறுதியளித்துள்ளார். மேலும் அது தன் நாட்டின் பாதுகாப்பு, பிராந்திய நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையானது எனவும் அவர் வலியுறுத்தினார். அணு ஆயுதங்களை கைவிடுவதற்கு பதிலாக பொருளாதார நன்மைகள் அல்லது பாதுகாப்பு உத்தரவாதங்களை ஏற்கும் கருத்தை அவர் முற்றிலும் நிராகரித்தார். மேலும் தென்கொரியாவை மிகவும் விரோதமான நாடு என்று சாடிய கிம் தனது நாட்டின் இறையாண்மையை பாதிக்க எந்த முயற்சியும் நடந்தால் தயக்கமின்றி கடுமையாக பதிலளிப்போம் என எச்சரித்தார். ரஷ்யா கட்டுப்பாட்டில் உள்ள கிரிமியாவின் செவஸ்தோபோல் துறைமுக நகரில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு சம்பவத்தில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் குறைந்தது 10 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அருகில் உள்ள 3 குடியிருப்பு கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ரஷ்ய விசாரணை குழு வழக்கு பதிவு செய்துள்ளது. ரஷ்யா யுக்ரைனின் பல பகுதிகளில் நடத்திய தாக்குதலில் 3 கொல்லப்பட்டுள்ளதாகவும் பல வீடுகள் சேதமடைந்து தீ விபத்துகள் ஏற்பட்டதாகவும் யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு நகரமான ஜபோரிஜியா பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகளில் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதல் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. காங்கோவில் உள்ள விருங்கா தேசிய பூங்காவில் இந்த ஆண்டில் 2வது முறையாக அரிதான மலை கொரில்லா இரட்டை குட்டிகளை ஈன்றுள்ளது. ஒரு ஆண் ஒரு பெண் என 2 குட்டிகள் பிறந்துள்ள நிலையில் மலை கொரில்லாக்களில் இரட்டையர்கள் பிறப்பு அரிதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த இரட்டை கொரில்லா குட்டிகளின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஜெர்மனியில் பால்டிக் கடலில் ஒரு ஹம்பாக் திமிங்கலம் குறைந்த ஆழமான நீரில் சிக்கியுள்ளது. திமிங்கலத்தை காப்பாற்ற முடியுமா என்பதை உறுதிப்படுத்த முடியாத நிலையில் தொடர்ந்து அதனை மீட்கும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்து வருவதாக கடல் பாதுகாப்பு அமைப்பினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர்.